இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் யூனிட் தான். செகண்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அனாலிசிஸ் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல். கண்டினியூஸ் டைம் சிக்னலோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோரியர் சீரீஸ் ஃபார் பீரியாடிக் சிக்னல். ஃபோரியர் சீரீஸ்ன்றது தனியாக சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபோரியர் சீரீஸ்ன்றது நம்ம எந்த சிக்னலுக்கு தான் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா பீரியாடிக் சிக்னலுக்கு தான் பார்க்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோரியர் சீரீஸ் ஃபார் பீரியாடிக் சிக்னலுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பீரியாடிக் சிக்னல்னால் என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டி நாட்டுன்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை வந்து பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டி நாட்டுன்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிக் சிக்னல். அதே மாதிரி டிஸ்கிரிட் டைம் சிக்னலுக்கு வந்து எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் என்ஆர். நம்ம இங்கே என்ன சிக்னல் மட்டும்தான் பார்க்க போகிறோம், கண்டினியூஸ் டைம் சிக்னல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு இது மட்டும் போதும், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோரியர் சீரீஸ். ஃபோரியர் சீரீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோரியர் சீரீஸ்ன்றது நம்ம கண்டினியூஸ் டைம் சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான். இந்த ஃபோரியர் சீரீஸ் மெத்தடில் நம்ம கண்டினியூஸ் டைம் சிக்னலை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா சைன் வேவ் அண்டு கொசைன் வேவ் காம்பனன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சைன் வேவ் அண்டு கொசைன் வேவ் காம்பனன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எந்த சிக்னல் வேணாலும் இருக்கணும். ஆனால் அந்த சிக்னல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பீரியாடிக்காக இருக்கணும், நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக இருக்கணும், அண்டு ஃபைனைட், நெக்ஸ்ட்டு சிங்கிள் வேல்யூ ஆர் ஃபைனைட் நம்பராக இருக்கணும். சிங்கிள் வேல்யூ ஆர் ஃபைனைட் நம்பர் இந்த மாதிரி இருக்கிற சிக்னலை நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோரியர் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோரியர் சீரீஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0 ப்ளஸ் சமேஷன் கே ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டிவ் ஏ ஆஃப் கே காஸ் கே ஒமேகா நாட் டி ப்ளஸ் சமேஷன் கே ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டிவ் பி ஆஃப் கே சைன் கே ஒமேகா நாட் டி. இதான் வந்து ஃபோரியர் சீரீஸ்க்கான ஈக்குவேஷன். எக்ஸ் ஆஃப் டீன்றது நமக்கு கொடுக்குற சிக்னல் தான். அதே சிக்னலை தான் நம்ம எதில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஃபோரியர் சீரீஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ ஏ ஆஃப் 0க்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு 1/t இன்டகிரேஷன் டி எக்ஸ் ஆஃப் டி டிடி. நெக்ஸ்ட்டு ஏ ஆஃப் கேக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2/t இன்டகிரேஷன் t x of t cos k omega naught t. Next b of k equal to 2/t integration t x of t sin k omega naught t. This is the value for a of 0, a of k and b of k. பேசிக்காக ஃபோரியர் சீரீஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரீஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து போலார் ஃபோரியர் சீரீஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபோரியர் சீரீஸ். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிருக்கோம்ல அது வந்து என்ன ஃபோரியர் சீரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரீஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டைரிச்லெட்ஸ் கண்டிஷன் ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிங்கிள் வேல்யூடு ப்ராப்பர்ட்டி. சிங்கிள் வேல்யூடு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் டி must have only one value at any time instant within the interval t. அந்த இன்டர்வல்குள்ளே அந்த எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அட் எனி டைம் இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒன் வேல்யூ must have only one value at any time instant within the
interval t naught. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபைனைட் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனைட் டிஸ்கண்டினியூஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் டி ஷுட் ஹாவ் அட் த மோஸ்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் இந்த இன்டர்வல். அந்த டைம் இன்டர்வல் டி நாட்டுக்குள்ளே அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனைட் பீக்ஸ் இருக்கணும். ஃபைனைட் பீக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டைம் இன்டர்வல்குள்ளே அந்த சிக்னலோட மேக்ஸிமம் அண்டு மினிமம் வந்து இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனைட் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்சல்யூட் இன்டகிரபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கொடுத்துருக்க சிக்னல் வந்து இன்டகிரல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட வேல்யூ வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூவாக இருக்கணும். அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோட இன்டெக்ரல் வேல்யூ எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் தென் இன்ஃபினிட்டிவாக இருக்கணும். அதாவது அந்த கொடுத்துருக்க சிக்னல் வந்து நம்ம எப்போவுமே இன்டெக்ரல் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதான் வந்து கண்டிஷன். இது 4ஐயும் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டைரிச்லட்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் யூனிவர்சிட்டியில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். என்ன பேஸ் பண்ணினா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரீஸ் பேஸ் பண்ணி தான். இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைண்ட் தி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரீஸ் ஃபார் த வேவ் ஃபார்ம். அவங்க வந்து டயக்ராமில் வேவ் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரீஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஆஃப் 0 plus summation k equal to 1 to infinity a of k cos k omega naught t plus summation k equal to 1 to infinity b of k sin k omega naught t. இதான் வந்து எதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோரியர் சீரீஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நமக்கு கொடுத்துருக்க சிக்னலை பார்த்தோன்னே இது என்ன சிக்னல் அப்படின்னு தெரியும்னா சைன் வேவ் ஃபார்ம் அப்படின்னு தெரியும். இதுக்கான ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ஆம்ப்ளிடியூட் என்ன ஏ சைன் டி. இது வந்து சைன் வேவ் ஃபார்ம். அதனால் நம்ம என்ன டைரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் சைன் டி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கான லிமிட் என்ன பார்த்தோன்னா சைன் வேவ் ஃபார்ம் எங்கே இருக்குது 0லேருந்து பை வரையும் தான் இருக்குது. அப்போ இதோட லிமிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது டைம் இன்டர்வல் டி நாட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே டைம் இன்டர்வல் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா ஒரு இடத்துல ஆரம்பிக்கிற சிக்னல் திரும்பவும் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடம் வரையும் இருக்கிறது தான் டி நாட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து சிக்னல் வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதே மாதிரி எந்த இடத்துல சிக்னல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2π தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டி நாட்டோட வேல்யூ அப்போ எங்கேருந்து எங்கே வரும்னா இதுலேருந்து இது வரையும் உள்ளது வந்து டி நாட் வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இது வந்து இந்த இடம் வந்து டி நாட் டிவைடட் பை 2. டி நாட் வந்து எதுலேருந்து ஃப்ரம் 0 to 2π அப்படின்ற போது டி நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2π - 0 ஈக்குவல் டு 2π. டி நாட் ஈக்குவல் டு 2π. இப்போ நமக்கு சைன் வேவ் ஃபார்ம் எந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 0லேருந்து பை வரையும் மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம லிமிட் எதுலேருந்து இதுக்கு வந்து எதுலேருந்து எது வரையும் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா 0 to பை வரையும். ஏன்னா பைலேருந்து 2π வரையும் எந்த சிக்னலுமே இல்லை. அப்போ இதோட வேல்யூ வந்து என்ன வரும் 0 தான் வரும். அப்போ இன்டகிரலில் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம் இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஆஃப் 0 ஃபைன் பண்ணுறதுக்கு ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1/t இன்டகிரல் டி எக்ஸ் ஆஃப் டி டிடி. இப்போ நான் லிமிட் வந்து எதுலேருந்து எது வரையும் எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா புரியணுன்றதுக்காக இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ன்றனால நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்லாம் சிம்பிளாக போடுறோம். 1/t டீனோட வேல்யூ என்னது டி ஈக்குவல் டு டி நாட். அதாவது இன்டர்வலில் தான் இங்கே டீன் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ டி இப்போ டீயோட வேல்யூ என்ன 1/2π. அப்போ லிமிட் எங்கேருந்து எங்கே வரையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 0லேருந்து 2π வரையும் வருதா 0 to 2π எக்ஸ் ஆஃப் டி டிடி.
இப்போ இன்டகிரேஷன் 2π வரையும் எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு லிமிட்டை எப்போவுமே பிரித்து எழுதுவோமா? இப்போ இங்கே லிமிட் எப்படி பிரிஞ்சிருக்கு? 0லேருந்து π வரையும் ஒன்று, நெக்ஸ்ட்டு πலேருந்து 2π வரையும். அப்போ லிமிட்டை பிரித்து எழுதணும்னா ஃபஸ்ட்டு 0 to π என்ன சிக்னல் இருக்குது? சைன் வேவ் ஃபார்ம். அப்போ a sin t dtன்னு வரும் x of tக்கு பதிலாக. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்டகிரல் நெக்ஸ்ட்டு πலேருந்து 2π வரையும், π to 2π. அப்போ எக்ஸ் ஆஃப் டீன்ற போது இங்கே எந்த சிக்னலுமே இல்லை. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 0 dt. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? இந்த டேர்ம் ஃபுல்லுமே 0 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் நமக்கு எது மட்டும்தான் வரும்? இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் வரும். அப்போ 1/2π இன்டகிரல் 0 to π a sin t dt. அப்போ நம்ம எது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும்? 0லேருந்து π வரையும் என்ன சிக்னல் இருக்கோ அது மட்டும் இன்டகிரல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ இன்டகிரல் பண்ணனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 1/2π இன்டகிரல் என்றது கான்ஸ்டன்ட், அதனால ஏயை வெளில எடுத்துரும். இப்போ சைனை பண்ணோன்னா மைனஸ் காஸ் டீன்னு வரும். லிமிட் 0 to π. இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி a/2π மைனஸ் காஸ் டி இருக்க இடத்துல π. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் காஸ் 0. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா a/2π மைனஸ் காஸ் பை ப்ளஸ் காஸ் 0. காஸ் 0ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு காஸ் பையோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா -1. அப்போ a/2π இந்த இடத்துல 1 மைனஸ் இன்ட்டு -1 ப்ளஸ் 1 வரும். a/2π மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ 1 + 1 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த 2யும் கேன்சல் பண்ணோன்னா a ஆஃப் 0ஓட வேல்யூ நமக்கு என்ன வருது? a/π. நெக்ஸ்ட்டு a ஆஃப் k வேல்யூ வந்து ஃபைன் பண்ணும். a ஆஃப் k ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2/t இன்டகிரேஷன் t x ஆஃப் t காஸ் k ஒமேகா நாட் t dt. நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன வேல்யூ தெரியாது அப்படின்னு பார்த்தோன்னா ஒமேகா நாட்டோட வேல்யூ தெரியாது. ஒமேகா நாட்டுக்கு என்ன வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 2π/t. இப்போ 2π/tயோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 2π. அப்போ 2πயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 1. அப்போ ஒமேகா நாட்டோட வேல்யூ என்ன? 1. அப்போ ஈக்குவேஷனில் என்ன வரும்? 2/t இன்டகிரேஷன் t x ஆஃப் t காஸ் k ஒமேகா நாட்டுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் அதே தான். 1ஓட k அண்ட் டீயை மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான். காஸ் kt dtன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2/tக்கு பதிலாக 2π சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லிமிட் எதுலேருந்து எது வரையும் மட்டும்தான் வரும்? 0 to π. எக்ஸ் ஆஃப் டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? a sin t காஸ் kt dt. நெக்ஸ்ட் இதை டைரெக்டாக நம்மளால் இன்டகிரல் பண்ண முடியாது. அதனால் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா sin a cos b ஈக்குவல் டு sin a cos bயோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா sin ஆஃப் a மைனஸ் b ப்ளஸ் sin ஆஃப் a ப்ளஸ் b டிவைடட் பை 2. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகும். அப்போ 1/π இந்த ஏவை காமனாக வெளில எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இன்டகிரல் 0 to π. அப்போ இங்கே என்ன இருக்குது? ஏக்கு பதிலாக t அண்டு பிக்கு பதிலாக k டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ sin ஆஃப் t மைனஸ் kt ப்ளஸ் sin ஆஃப் t ப்ளஸ் kt டிவைடட் பை 2 dtன்னு எழுதுவோம். இதில் வந்து 1/2 வெளில எடுத்துட்டோம்னா a/2πன்னு வரும். இன்டகிரல் 0 to π sin t மைனஸ் kt ப்ளஸ் sin t ப்ளஸ் ktன்னு எழுதுகிறோம் dt. இதை இன்டகிரல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் a/2π சைனை இன்டகிரல் பண்ணோன்னா நமக்கு என்ன தெரியும்? மைனஸ் காஸ் t மைனஸ் kt. அதே மாதிரி இதை இன்டகிரல் பண்ணோன்னா மைனஸ் காஸ் t ப்ளஸ் kt
integral 0 to pi. இப்போ a divided by 2 pi a நம்ம இன்டகிரல் பண்ணனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா a divided by 2 pi minus cos t minus kt divided by 1 minus k அதே மாதிரி மைனஸ் காஸ் டி ப்ளஸ் கே டி டிவைடட் பை 1 ப்ளஸ் கேன்னு வரும். லிமிட் 0 to pi. நெக்ஸ்ட்டு ஏ டிவைடட் பை 2 pi. நெக்ஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு காஸ் 1 மைனஸ் கேலேருந்து டீயை வெளில எடுத்துகிறோம் டிவைடட் பை 1 மைனஸ் கே. நெக்ஸ்ட்டு மைனஸ் காஸ் இதுலேயும் டீயை வெளில எடுத்துட்டோன்னா 1 ப்ளஸ் கே இன்ட்டு டி டிவைடட் பை 1 ப்ளஸ் கேன்னு வரும். 0 to pi. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a டிவைடட் பை 2 pi இன்ட்டு மைனஸ் காஸ் 1 மைனஸ் கே பை டிவைடட் பை 1 மைனஸ் கே மைனஸ் காஸ் 1 ப்ளஸ் கே இன்ட்டு டீக்கு பதிலாக பை டிவைடட் பை 1 ப்ளஸ் கே. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் காஸ் 1 minus k into t. Tக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் ஃபுல்லுமே 0 வரும். அப்போ டிவைடட் பை 1 minus k. நெக்ஸ்ட்டு சிமிலராக அதே மாதிரி 1 plus k into t இருக்குது. அப்போ இந்த இடத்துலையும் டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 0. அப்போ மைனஸ் காஸ் 0 டிவைடட் பை 1 plus k. நெக்ஸ்ட்டு a டிவைடட் பை 2 pi நெக்ஸ்ட்டு மைனஸ்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் காஸ் 1 மைனஸ் கே பை டிவைடட் பை 1 மைனஸ் கே மைனஸ் காஸ் 1 ப்ளஸ் கே பை டிவைடட் பை 1 ப்ளஸ் கே. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் 0ஓட வேல்யூ 1. இப்போ 1 டிவைடட் பை 1 மைனஸ் கே. சிமிலராக இந்த சைடும் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் கேன்னு வரும். இப்போ நமக்கு இந்த இடத்துல கேயோட வேல்யூ வந்து என்னன்னே தெரியாது. இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கேயோட வேல்யூ வந்து ஆடாக இருந்துச்சுன்னா ஆட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 3 5 7 இந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஆஃப் கேயோட வேல்யூ ஏ டிவைடட் பை 2 pi. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ மைனஸ் காஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ 1 மைனஸ் 3 இன்ட்டு பைன்னு வரும். மைனஸ் 3ஓட வேல்யூ வந்து இங்கே என்னவாக வரும் ஈவன் வேல்யூவாக வரும். நமக்கு எப்போவுமே என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா காஸ் n பை ஈக்குவல் டு மைனஸ் 1 பவர் n. சப்போஸ் இங்கே காசோட என்னோட வேல்யூ வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா இப்போ சப்போஸ் காஸ் 2 பை ஈக்குவல் டுன்னு வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் 1 பவர் 2ன்னு வரும். அப்போ 1. அப்போ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே என்னவா மாறும் காஸ் 2 மைனஸ் 2 பைன்னு வரும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் இடத்துல காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன காஸ் தீட்டா தான். அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னு வச்சுக்கோங்க காஸ் 2 பைன்னு வரும் டிவைடட் பை 1 மைனஸ் கே. இந்த சைடு பார்த்தோன்னா காஸ் ஆஃப் 1 ப்ளஸ் கே. அப்போ 3ன்னு வச்சுனா 4 பை டிவைடட் பை 1 ப்ளஸ் கேன்னு வரும். காஸ் 2 பையோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா cos of 4 pi divided by 1 plus k இங்கே 1 divided by 1 minus k plus 1 divided by 1 plus k வரும். a divided by 2 pi இந்த இடத்துல மைனஸ் காசு இருக்குது. இந்த இடத்துல காஸ் 2 பையோட வேல்யூ வந்து 1ன்னு வரும். அப்போ மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் கே. சிமிலராக இங்கே என்ன வரும் காஸ் 4 பையோட வேல்யூவும் 1. அப்போ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் கேன்னு வரும். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டேர்ம் எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ டிவைடட் பை 2 பை இன்ட்டு 0ன்னு வரும் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ ஆஃப் கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா கேயோட வேல்யூ வந்து ஆட் நம்பராக இருக்குல்ல. இதே கேயோட வேல்யூ வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர்னால் என்ன 2 4 6 8 அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஆஃப் கே ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 2 பை மைனஸ் காஸ் 1 மைனஸ் கே 1
minus 4 வச்சுக்கோம் 4 into pi divided by 1 minus k minus cos 1 plus 4 into pi divided by 1 plus k plus 1 divided by 1 minus k plus 1 divided by 1 plus k வரும். இதை வந்து இந்த 4ன்ற வேல்யூ நான் எதுக்காக எடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான். அப்போ a divided by 2 pi 1 minus 4ஓட வேல்யூ என்ன வரும்? அப்போ minus 3. அப்போ minus 3 piன்ற போது 3 piனாலே cos 3 பையோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா -1. சிமிலராக காஸ் 5 பையோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா -1. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் டிவைடட் பை 1 மைனஸ் கே மைனஸ் சிமிலராக -1 டிவைடட் பை 1 ப்ளஸ் கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் கேன்னு வரும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா a டிவைடட் பை 2 பை minus into minus plus 1 divided by 1 minus k plus 1 divided by 1 plus k plus 1 divided by 1 minus k plus 1 divided by 1 plus k வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா a divided by 2 pi 2 divided by 1 minus k plus 2 divided by 1 minus k. இப்போ இந்த 2வை காமனாக வெளில எடுத்தோன்னா இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆகிரும். அப்போ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா a divided by pi 1 divided by 1 minus k plus 1 divided by 1 plus k வரும். Next a divided by 2 pi a divided by pi LCM எடுத்தனா 1 plus k plus 1 minus k divided by 1 minus k into 1 plus k வரும். a divided by pi இதில் k கேன்சல் ஆகிடும். அப்போ 2 divided by 1 square minus k square வரும். இப்போ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2a divided by pi into 1 minus k square. எப்போன்னு பார்த்தோன்னா k equal to ஈவன் நம்பராக இருக்கும்போது. நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது என்னது? a of k வேல்யூ 2a divided by pi into 1 minus k square when k is even. இதே நம்ம நெக்ஸ்ட் என்ன அதுக்கு முன்னால் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 0. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா when k is odd. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? b of k ஃபைண்ட் பண்ணோம். b of k ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா 2 divided by t integration t x of t sin k omega naught t. டூ பை டீன்ற போது 2 பைன்னு வரும். இன்டகிரேஷன் 0 to pi எழுதிக்குவோம். a sin t sin k ஒமேகா நாட் ஒமேகா நாட்டோட வேல்யூ வந்து 1ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ sin kt dtன்னு வரும். 2 கேன்சல் ஆகிடும். 1 divided by pi integration 0 to pi a sin t plus into sin kt dt இருக்கு. நமக்கு sin a sin b ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா sin a sin b equal to cos a minus b minus cos a plus b divided by 2 தான் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல வந்து ஏவை வெளில எடுத்துகிட்டு a divided by pi integral 0 to pi sin t பதிலாக என்ன எழுதுவோம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதணும்னா cos t minus kt இந்த 2வை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 2 பைன்னு வரும் மைனஸ் cos t plus kt dtன்னு வரும். நெக்ஸ்ட்டு காசை இன்டகிரல் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா sin தீட்டா வரும். அப்போ sin t minus kt divided by 1 minus k இப்போ minus sin t plus kt divided by 1 plus k 0 to pi வரும். a divided by 2 pi இதில் t வெளில எடுத்துட்டோன்னா sin 1 minus k t
divided by 1 minus k minus sin t எழுதோம்னா 1 plus k into t divided by 1 plus k வரும். இல்லை 0 pi வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எப்போவுமே என்ன தெரியும், sin 0ஓட வேல்யூவும் 0, sin pi n பையோட வேல்யூவும் 0. அப்போ இங்கே இருக்க டேர்முக்கு பதிலாக நம்ம 0 pi லிமிட் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதோட வேல்யூ என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 தான் வரும். அப்போ a divided by 2 pi into 0 equal to 0. அப்போ b of k ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0. நெக்ஸ்ட்டு x of t equal to நம்ம என்ன எழுதுவோம் ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு a of 0ஓட வேல்யூ x of t, a of 0ஓட வேல்யூ என்ன, a divided by pi. Next plus summation k equal to 1 to infinitive a of k cos k omega naught ஓட வேல்யூ 1 தெரியும். அப்போ t plus summation k equal to 1 to infinitive b of k sin k ஒமேகா நாட்டோட வேல்யூ 1 டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a டிவைடட் பை பை. நமக்கு a ஆஃப் கேவோட வேல்யூ எப்போ மட்டும்தான் ஃபைன் பண்ணியிருக்கோம், ஈவன் அப்போ தான் மட்டும்தான். அப்போ சமேஷன் k ஈவன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அப்போ a ஆஃப் கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2a டிவைடட் பை பை இன்ட்டு 1 மைனஸ் கே ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த காஸ் கேடியோட வேல்யூ அப்படியே வரும், காஸ் கேடி. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த பி ஆஃப் கேவோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், 0ன்னு ஃபைன் பண்ணும். அப்போ இதை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் ஃபுல்லுமே 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஆஃப் டியோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது மட்டும்தான், ஏ டிவைடட் பை பை ப்ளஸ் சமேஷன் கே ஈக்குவல் டு ஈவன் 2a டிவைடட் பை பை இன்ட்டு 1 மைனஸ் கே ஸ்கொயர் காஸ் கேடி. இதான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ் பண்ணி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரிஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வீடியோலையும் ப்ராப்ளம் பார்க்கலாம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரிஸ் பேஸ் பண்ணி.